ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் பார்சல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. என்னோட அண்ணா தான் வந்துட்டு இந்த பார்சல் அனுப்பியிருந்தாங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸாக என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான், கொஞ்சம் ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கேயே ஆல்ரெடி கஸ்டம் சார்ஜ் எல்லாம் பே பண்ணி டெலிவரி எல்லாம் பண்ணுற மாதிரி தான் அனுப்பியிருந்தாங்க. பட் இங்கே எங்களுக்கு திடீர்னு போஸ்ட் ஆஃபீஸில் கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் பேரில் பார்சல் வந்திருக்கு, இதுக்கு நீங்கள் ஒரு 6,600 நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி எங்கள் அண்ணா அங்கே எல்லாமே பே பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. பட் இங்கேயும் வேறு கஸ்டம் சார்ஜ் போட்டதுனால அப்புறம் நாங்கள் கேட்டோம். அதுக்குள்ளே இருக்க பொருட்கள் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னும்போது கேட்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேணால் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க கஸ்டம் ஆஃபீஸருக்கு, மேபி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் எழுதி கொடுத்தோம். உள்ளே இருக்க பொருளெல்லாம் வேல்யூ பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து 2,300 எமோ கிட்ட வந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து சார்ஜ் வந்து பண்ணி கொடுத்தாங்க. சரி வாங்க, நம்ம இந்த என்னென்ன வந்து எங்கள் அண்ணா அனுப்பியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்காக. பேக்கேஜ்லாம் நல்லா அழகாக தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேஸ்டல் க்ரீன் கலரில் நல்லா அழகாக இருக்குது. பார்ட்டிஷன்ஸோட நல்லா அழகாக இருக்குது. பேக் பார்க்குறதுக்கே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பேக் சைடு. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க மொபைல் வைக்கிறதுக்கு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நடுவில் மட்டும் ஜிப்பு, மற்ற இடத்துல மேக்னெட்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா பபிள் ட்ராப்லாம் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அப்படியும் வந்து சில பொருட்கள் வந்து உடஞ்சிட்ருக்கு. மேபி அங்கே தூக்கி போடும்போது உடஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க, டேக்கோஸ் கூட சாப்பிட்ற மாதிரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டொமேட்டோ சாஸ் அனுப்பியிருக்காங்க, பாஸ்தாக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஜாம் அனுப்பியிருக்காங்க. இது வந்து அங்கே ஹோம்மேட் ஜாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ராஸ்பெர்ரி ஃப்ளேவர் அனுப்பியிருக்காங்க. பாட்டில் செம்ம வெயிட்டாக இருக்குது. அதுலேயே வந்துட்டு இன்னொன்று அனுப்பியிருக்காங்க. இது வந்துட்டு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர், செம்ம வெயிட். ஆனால் ஆக்சுவலி பாட்டில். அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் தான் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக எப்பவுமே இது பண்ணுவோம். இது வந்து ஒரு பாஸ்தா சாஸ் அனுப்பியிருக்காங்க, பெஸ்டோ பாஸ்தா சாஸ். இது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலி குக் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் ஆகும். பாஸ்தா வேக வச்சுட்டு நம்ம உடனே இந்த சாஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா பாஸ்தா ரெடி ஆகிடும், அவ்வளோதான். அப்புறம் ஆலிவ் ஆயில் அனுப்பியிருக்காங்க. ஆலிவ் ஆயில் வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைமே அவங்க வாங்கிட்டு வந்ததை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் இந்த வாட்டி குட்டியோண்டு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வாங்கி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பெஸ்தோலி வந்து இதுதான் நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற ப்ராண்டு. இது வந்து நம்மளுக்கு அமேசான்லேயுமே கிடைக்கிது. பட் இதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. க்ரீம் அண்ட் சீஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு பிரெட் ஸ்ப்ரெட் அனுப்பியிருக்காங்க, பிஸ்தா ஃப்ளேவரில். இதில் இன்னொரு பாட்டில் அனுப்பியிருக்காங்க, அதுதான் வந்துட்டு உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு வயலட்டி சாக்லேட், லாவெண்டர் ஃப்ளேவர், மின்ட் சாக்லேட் மாதிரி அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே ஃபஸ்ட்டு காமிச்ச அதே சாஸ், டேக்கோஸ் கூட சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த சாஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இதிலே வந்துட்டு லிண்டு பிரெட் ஸ்ப்ரெட் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதுவுமே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா உடஞ்சி போச்சு. லிண்டோடது சாக்லேட் ஸ்ப்ரெட் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் இது ஒரு சாக்லேட் கம்மி, இது ஜெல்லி பீன்ஸ் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டி பவுச்சுக்குள்ளே ஏதோ இருக்குது, கீச்செயின் இருக்குது. கீச்செயின் அழகாக இருக்குது. இதில் என்னென்னா லைக் நம்ம கிராஜுவேட் ஆன மாதிரி அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, மெட்டல். இதில் காட்டுறோம் பாருங்கள், க்யூட்டாக இருக்குது குட்டியோண்டு. ஸோ இதுதான் வந்துட்டு சாப்பிட்ற ஐட்டம்ஸ். நம்ம ஐட்டம் ஒன்று கூட வரவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த வந்துருச்சு நம்ம ஐட்டம் எல்லாம். நம்ம ஐட்டம் என்ன, காஸ்மெட்டிக்ஸ் தான் நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்போம், சாக்லேட்ஸ் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து ஃபெரரோ கலெக்ஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க, 3 ஃப்ளேவர்ஸ் இருக்க மாதிரி. அப்புறம் 2 சென்ட் பாட்டில் அனுப்பியிருக்காங்க. ஜாராலேருந்து 2 பர்ஃப்யூம்ஸ் அனுப்பியிருக்காங்க. பேக்கேஜிங் தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ஏன்னா அது எடுத்து போடும். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் அனுப்பியிருக்காங்க, மஸ்காரா, அப்புறம் சீரம், லிப்ஸ்டிக்,
இதெல்லாம் வந்து நான் கேட்டிருந்தேன். 2 போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஆலிவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அனுப்பியிருக்காங்க. சும்மா நம்ம சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கும் இல்லை பிஸ்ஸா மேலே போட்டு சாப்பிட்றதுக்கும். அப்புறம் இது ஒரு பன்னா. இதில் 3 சாக்லேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட்டுன்னு. பன் தான் கொஞ்சம் நசுங்கிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ்லேருந்து ஹோம்மேட் சாக்லேட் அனுப்பியிருக்காங்க. விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதிலேருந்து, வானினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையிலேருந்து ஹோம்மேட் இது ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ். அப்புறம் M&Mஸோட பீனட், இது கேரமல். அப்புறம் நான் வந்து ஒரு டார்க் சாக்லேட் பைத்தியம். ஆனால் எனக்காக லிண்ட்லேருந்து 85% டார்க் சாக்லேட் அனுப்பியிருக்காங்க. எனக்கு ரொம்ப டார்க் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாக்கெட் காஃபி சாக்லேட். இது வந்துட்டு ஒரு வாயில் போட்டால் அப்படியே சாக்லேட் இருந்தால் அப்படியே மெல்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு சாக்லேட் இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்கப் ஐட்டம்ஸ் 2 அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ அனுப்பியிருக்காங்க. நைட்டில் குடித்தா நம்மளுக்கு நல்ல ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்புறம் இது ஒரு ஆலிவ், அகெயின் ஒரு ஆலிவ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா டாப்லரான் 2 ஃப்ளேவர் அனுப்பியிருக்காங்க. ஒன்று நார்மல் மில்க் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெல்லி பீன்ஸ் இன்னொரு பேக்கெட் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஒரு கம்மி பியர் பேக்கெட் குட்டி உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏதோ பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஃபுல்லாக பேக்கடாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி ஒரு டெக்கர் ஐட்டம். இது வெல்கம் போட்டு ஒரு டெக்கர் ஐட்டம் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் மேரி ஸ்டாச்சு ஒன்று அனுப்பியிருக்காங்க. நல்லா அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பேப்பரில் நல்லா ஃபோல்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு போஸ்ட் கார்டு, ஏஞ்சல் ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று. அகெயின் நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ், ஐலைனர். ஸோ இதுதான் வந்து எங்கள் அண்ணா இட்டாலியிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.